ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஓவர் 2.0 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஹீரோயினி வந்து பெட்ரூமில் அவங்களோட அலமாரியில் வந்து ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது ஹீரோட கபர்ட்லேருந்து கொலுசு ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு ஹீரோயினிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிருது. அவள் கனவுல பார்த்த மாதிரியே கொலுசு ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே டக்குன்னு பயந்துடுறா. பயந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறா, இது எப்படி இங்கே வந்தது அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குற அம்மாட்ட, என்னையம்மா இவ்வளோ அவசரமாக வர சொன்னீங்க, என்ன பிரச்சனை, அப்படி ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த ஃபைலில் அப்படியே கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கையெழுத்து போட போகும்போது சித்திக்காரி இருந்துட்டு, ஒரு நிமிஷம் இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சித்தியை பற்றி கேட்குறான். அவினாஷ் வந்து அக்காவை எவ்வளோ அவமானப்படுத்துறான் தெரியுமா? அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோசமாக பேசிட்டான். அக்கா எப்படி அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க தெரியுமா, கூனி குறுகி அப்படின்னு. ஒன்றுக்கு ரெண்டா சித்திக்காரி போட்டு விடுறதுக்கும் எல்லார் குடும்பத்திலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் போல. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். உடனே ஹீரோவும் உடனே கோவப்பட்டு, அவினாஷ் எங்க இருக்க, வெளியில வா, முதல்ல வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் அவினாஷ் அப்படின்னு கத்துறா. ஹீரோயினையும் அப்படியே ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து அப்படியே பாக்குறா. வீட்டுல இருந்து எல்லாரும் அப்படியே வந்துடுறாங்க. உடனே அண்ணங்காரனும், டேய் என்னடா ஆச்சு, உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்க, என் அம்மா கிட்ட எவ்வளோ மொட்டைத்தனமாக நடந்துக்க கூடாதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன், எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அண்ணனும் யார் அம்மா, யார் இவங்களா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஆமாம் இவங்க தான் என்னோட அம்மா, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்க, இவங்களை பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட இருந்து தேவை என்னன்னு தெரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அனுபவிச்சதுக்கப்புறம் உன்னை அப்படியே துரத்தி விட்டுருவாங்க, இதுதான் இவங்களோட போலியான உறவு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேச, இந்த பக்கம் அங்கிளுக்கு உடனே கோவம் வந்துடுது. பையனை பார்த்து ஓங்கி ஒரு அரை அப்படியே அரையிறாரு. வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஆன்ட்டியோ, என்னங்க என்ன பண்ணுறீங்க, வயசுக்கு வந்த பையனை இப்படி போட்டு கையெழுட்டி அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்க, ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க விதான், நம்ம சண்டை போடுறதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நம்மக்கிட்ட காசு பணம் நிறையா இருக்குது, பணத்துக்காக இதுக்கு நீங்கள் 2 பேரும் அடிச்சிட்ருக்கீங்க, நம்ம எவ்வளோ பெரிய குடும்பம் கௌரவம் என்ன ஆகுறது, பணம் தானே கேட்டால் கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவினாஷ் சொல்லு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்க, அவனும் 50 லட்சம் அப்படின்றான். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரே ஷாக் ஆகுறாங்க, என்ன 50 லட்சமா அப்படின்னு. நான் என்னமோ உங்கள் சொத்தை கேட்ட மாதிரி சொல்கிறீங்க, என்னோட பங்கு தானே கேட்டேன், நான் என்னமோ எல்லாத்துக்கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, அத்தை உங்களுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி சொல்ல, ஹீரோக்கோ உடனே எச்சாக்கோ வருது. என் அம்மா கிட்ட உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் பேசாத, என் அம்மா எனக்கு கடவுள் மாதிரி, அவங்களே நீ அவமானப்படுத்தினு வச்சுக்கோ, நான் யாருன்னு பார்க்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்றான். அவன் அடங்கவே மாட்டேங்கிறான், திரும்ப திரும்ப வாய் கொடுத்துட்டே இருக்கான். உடனே ஹீரோ, இதோட நிறுத்திக்கோ, இந்த விஷயத்துலேருந்து நீ விலகியேரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வான் பண்ணிகிட்டே இருக்கான். இவங்க சண்டை அப்படியே பெருசாகிட்டே இருக்கு. அண்ணனும் சொல்கிறான், என்னடா செய்வ, என்ன செய்வ, வா அந்த அடிப்பியா வா அப்படின்ட்டு வரான். ஹீரோவோ, டே என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்காத, அதனோட பின் விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நீ பணத்துக்காக என்ன வேணால் செய்கிறன்ற அளவுக்கு நீ போயிட்ட, சரி விடு, உனக்கு என்ன வேணும், பணம் தானே வேணும், உனக்கு சொத்து வேணுமா, என்ன வேணாலும் செய்கிறேன், ஆனால் என் அம்மாவை நீ அவமானப்படுத்தக்கூடாது, என் அம்மாவுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்க, எனக்கு சொத்து தான் வேணும், எல்லாமே என் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு அண்ணன் கேட்க, உடனே சரி உனக்கு இதுதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படியே கையெழுத்து போட போகிறான். அப்படியே எல்லாரோட முகமும் ஒரு நிமிஷம் அப்படியே மாறுது. சித்திக்காரி பொண்ணும், அம்மா அண்ணாக்கு மட்டும் இந்த சொத்தெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு துரத்திடுவாமா, ஏற்கனவே நம்மள வேலைக்காரி மாதிரியே பார்க்குறான், இதுவும் அது போயிருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம சோத்துக்கெல்லாம் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சித்தி வந்து சித்தப்பாவை பார்த்து அப்படியே கண்ணை காமிக்கிறாங்க, ஏதாவது பண்ணி நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ வந்து கையெழுத்து போட போகிறான். ஹீரோட அம்மா இருந்துட்டு சொல்கிறாங்க, விதான் என்ன பண்ணுற நீ, எல்லா சொத்தையும் அவினாஷுக்கு எழுதி கொடுத்துட்டு அப்படின்னா எல்லாமே மாறிடுமா, மரியாதை அப்படின்றது நமக்கு கிடைக்கிறது, அது வந்து அவங்களா கொடுக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி பிடுங்கக்கூடாது, அது ஒரு கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இது சொத்து எல்லாமே உன்னோட உழைப்பு, அதாவது நீ கஷ்டப்பட்டதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இது உன்னோட கனவு, இந்த சொத்து இந்த வீடு எல்லாம் இதை உருவாக்குறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, இதில் நீ எவ்வளோ உழைச்சிருப்ப அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், இதை போய் ஈஸியாக தூக்கி அவனுக்கு கொடுக்குற, இதெல்லாம் கொடுத்தா எல்லாம் சரியாயிருமா, அவினாஷ் உனக்கு என்ன பணம் தானே வேணும், நான் தரேன், நீ 50 லட்சம் தானே, செக் போட்டு கொடுத்துரு அப்படின்னு ஹீரோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஹீரோவும் கரெக்டாக செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. அதை வாங்கிட்டு ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கு என்ன பிஸ்னஸ் தானே ஆரம்பிக்கணும், இந்த பணத்தை வச்சு ஆரம்பிப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்த மருமக முன்னாடி, ஏன் இப்படி 2 பேரும் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. மேலேருந்து அண்ணனும் ஹீரோயினையே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். பார்த்து முறைச்சிக்கிட்டு அப்படியே போயிடுறான்.
இந்த பக்கம் ஹீரோயினியும் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டாக ஹீரோயின் ரூமுக்கு ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. என்னம்மா கீழே நடந்ததை வச்சு நீ ஏதோ தப்பாக நினச்சிக்காத. அவினாஷ் ஒரு முன்கோவக்காரவன். சின்ன சின்ன பிரச்சனையும் அப்படியே பெருசு பண்ணி வீட்டே ரெண்டாக்கிடுவான். அவனுக்கு எப்போவுமே சீக்கிரமாக வளரணும், சீக்கிரமாக பிஸ்னஸில் இதாகணும், ரன் ஆகணும் அப்படின்னு நினைப்பான். எப்போவுமே விதான் கிட்ட வம்பளத்துட்டே இருப்பான். விதானுக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நினச்சி நீ எல்லாம் தப்பாக எடுத்துக்காதம்மா, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸும் இந்த கொலுசு யாரோடது அப்படின்னு கேட்குறாங்க. இது விதானோட கபோர்ட்லேருந்து விழுந்தது அப்படின்னு ஹீரோயினி சொல்ல, உடனே ஹீரோவோட அம்மாவோ இவனோட ட்ரெஸ்ஸா இது தெரிஞ்சது அப்படின்னா ஹீரோயினி ஒரு மாதிரி இது பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி சமாளிக்கிறாங்க. நான் தான் உனக்காக வாங்கி வச்சேன், தெரியாமல் வச்ச அது கிஃப்ட்டு எப்படியோ தெரிஞ்சிச்சுமா, சாரிம்மா, விதான் ரேக்கில் நான் தான் வாங்கி வச்சேன், இது உனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அந்த கிஃப்ட்டை. ஹீரோயினி அப்படி சந்தோஷமாக வாங்கிக்கிறா. ஓ இதுதானா, நம்ம பெருசாக ஏதோ நினச்சி பயந்துட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி நினைக்கிறாங்க. ஹீரோவும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். ஆமாம் அம்மா கொடுக்கணும்னு நினச்சாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். இந்த பக்கம் ஆன்ட்டியோ படியில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா வந்து வலிக்கு விழுகணும் அப்படின்றதுக்காக படியில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க. ஒன்னால தாண்டி என் பையனை என் புருஷ கையை வாங்கி அடிக்க போனா, இதெல்லாம் எதனால, உன் மேலே இருக்கிற அன்புனால, உன் பேச்சை நீ என்னதான் பண்ணியோ தெரியல, அப்படியே ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி என் புருஷன் ஆடிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி நீ கீழே விழுகணும் பழி வாங்குறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவோட அம்மாவும் வந்து அப்படியே வலிக்கு விட்டு அப்படியே விழுகிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோவும் ஹீரோயினியும் அப்படியே ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு கேட்டு கீழே அப்படியே தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. சித்தியோ வந்துட்டு அக்காவுக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, மகளோ சொல்றா அம்மா செத்தாதாம்மா ஆம்புலன்ஸை கூப்பிடுவாங்க, நீ வேற அமைதியா நில்லுமா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ வந்துட்டு என்ன சித்தி அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, போய் ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி இந்த சைடு ஓடுறாங்க. என்னம்மா கவனமா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் போட்டுவிட்டே சொல்றான். அம்மா இன்னைக்கு ஃபுல்லா நான் நைட்டு உங்க கூட தான் இருக்க போறேன், உங்களை தான் கவனமா பாத்துக்க போறேன், நீங்க கவனமா இருக்கணுமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோயின் முகத்துல ஒரே சந்தோஷம். அப்பா இன்னைக்கு நைட்டு நம்ம ஃப்ரீயா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. கரெக்டா அண்ணனும் அவன் முகத்தை மாறுறது, முகத்துல இருக்க அந்த சந்தோஷத்தை பார்த்தறா. என்ன புருஷன் தனியா போய் அம்மா கூட போய் படுக்கிறேன்னு சொல்றான், உடனே இவன் முகமே மாறுதே, இதுல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணனும் இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கான். நைட்டு ஹீரோயினே அப்படியே படுத்து தூங்கிடுறா. அப்படியே கதவை திறந்துட்டு யாரோ ஹீரோயினோட ரூமுக்கு வராங்க. கரெக்டாக ஹீரோயினி பக்கத்தில் அப்படியே நெருங்குறாங்க. பக்கத்தில் நெருங்குறாங்க. ஹீரோயினி டக்குன்னு முழிச்சிடுறா. என்ன அவினாஷ் என்ன இங்கே நிற்கிற அப்படின்னு கோவப்பட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. இந்த ரூம்ல எல்லாம் நிற்கக்கூடாது, முதல்ல நீ கிளம்பு, யாராவது பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடனும் நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்ல வரான். அதெல்லாம் முடியாது, நீ வெளியில் போன்னு சொல்லிட்டு கதவு பக்கத்தில் நிற்கிறாங்க, கூப்பிடுறாங்க, வெளியில் போன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடறான். வெளியில் போன உடனே டக்குன்னு டோரை சாத்தி மூடிட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க ஹீரோயினி. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ வந்து விநாயகர் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராது, ஒரே செலிப்ரேஷனா அப்படியே செலிப்ரேஷன் மூட்ல எல்லாரும் ஜாலியாக அப்படியே கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினி வரதை பார்த்து ஹீரோவோட அம்மா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. இது நேற்று நைட்டு காமிச்ச ட்ரெஸ்ஸு தானே, அதுவும் அந்த காலில் கொலுசை மாட்டிட்டு அப்படியே ஹீரோயினி நடந்து வரும்போது கரெக்டாக ஹீரோவோட முகமே மாறி ஹீரோ வந்து அவனா இருந்து அவளா ஒரு நிமிஷம் மாறுறான். இதை பார்த்து அம்மாவோ டே ரொம்ப நேரம் விநாயகரை கையில் வச்சுட்டு இருக்க கூடாது, கீழே வை அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ டக்குன்னு அவன் நினைவுக்கே வரான். ஒரு நிமிஷம் சந்திரமுகியா மாறினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அடுத்து 2 பேரும் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. கரெக்டாக வந்து ஹீரோவோட பக்கத்தில் வந்து இல்யூஷனில் வரும்ல, அடிக்கடி ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும்ல, அந்த பொண்ணு வந்து விதான் இது என்னோட லெஹங்கா, குலுசு என்னோடது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினியை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கா. கரெக்டாக ஐயர் இருந்துட்டு பூஜை பொருள் எல்லாம் மேலே இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினியை எந்திரிக்கிறா. ஹீரோ வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாரு, அப்படியே பிடிச்சிட்டு முறைச்சிட்டு நிற்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் காத்திருங்க. பாய்.